நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் கை கொண்டால், இங்கே சொல்லுகிறார், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லவில்லை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படி உயர்த்துவேன், இப்படி உயர்த்துவேன் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்றார், நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசனம் மூலமாய் அவர் நம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அதே 14வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல முதல் வசனத்திலே நாம் வாசித்தோமானால், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். முதலாவது நாம் ஆண்டவரிடத்துல அன்பு கூறும் போது சத்தியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினால் நீங்கள் எந்த ஒரு பயமும் வேண்டாம், கலக்கமும் வேண்டாம். ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அதன் மூலமாய் அறிந்து கொள்ளலாம்.